ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா வரும்போது நண்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த நண்டை ஃபுல்லாக சுத்தமாக தண்ணியில் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இருந்தாலும் நம்ம மஞ்சள் பொடி போட்டு லைட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா மிளகு சீரகம் நல்லா வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி தேவையான அளவு எடுத்துகிட்டு அதையும் வதக்கி ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். தேங்காய் இஞ்சி மிளகு சீரகம் தேங்காய் இஞ்சியை அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா அது லேசாக அரைச்சா போதும். அரைச்சதுக்கப்புறமா மிளகு சீரகம் தக்காளி வெங்காயத்தை போட்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சி தனியாக ஒரு இதில் மாற்றி வச்சுக்கலாம். மாற்றி வச்சதுக்கப்புறமா மண்பானையில் தான் நாங்கள் நண்டுனாலே சமைப்போம். நான்வெஜ்னாலே மண்பானையில் தான் சமைப்போம். அதனால் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு கருவேப்பிலை சேர்த்துட்டு நண்டை அந்த எண்ணெயிலே சேர்த்துடணும். அப்போ தான் நண்டு வாடை அந்த குழம்புலே இருக்கும். நான் கிரேவி மட்டும்தான் சாப்பிடுவேன், நண்டு சாப்பிட மாட்டேன். ஏன்னா அது ஒரு மாதிரி இருக்கும், எனக்கு நண்டே பிடிக்காது. நான் கிரேவி மட்டும்தான் சாப்பிடுவேன். அதில் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சிருப்பாங்க இல்லையா, அது தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி குழம்பா வைக்கணும்னா கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கிரேவியாகவே வேணும் அப்படின்னா தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பெல்லாம் மூடி வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், மாடி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயாச்சு. மோட்டரை போட்டு விட்டுட்டு தண்ணி நெம்புதான்னு பார்த்துக்கிட்டே நாங்கள் மாடியை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மாடியை சுத்தமாக கூட்டி முடிச்ச பிறகு பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் நல்லா நிறைய காய்ச்சிருந்துச்சி. அதை கொஞ்சமாக அப்படியே பார்த்து வச்சுட்டு வந்துட்டோம். கீழே பார்த்திங்கன்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. விடுவோமா நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சோறை போட்டு சாப்பிட்டு பேசாமல் இருந்துட்டோம்.